Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வறுக்காம காய வைக்காம சட்டுன்னு செய்யற மாதிரியான மசாலா குழம்பு மிளகாய் பொடியும் அந்த குழம்பு மிளகாய் பொடியை பயன்படுத்தி கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த மசாலா குழம்பு பொடி வந்து நீங்க நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். எல்லா வகையான வெஜிடேரியன் அதே மாதிரி நான் வெஜ்லயும் நீங்க மசாலா குழம்பு ரொம்ப ஒரு ஈஸியா செய்யறதோட சாப்பிடுறதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டாவே இருக்கும். இந்த கொண்டக்கடலை குழம்பு பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சுட சுட சாதம் அதே மாதிரி எல்லா வகையான டிஃபனோட வச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த குழம்பு பொடி அதே மாதிரி செய்ய போகிற குழம்போட டீட்டெயில்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.comல வந்து போஸ்ட் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு பொடியும் குழம்பும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து இந்த மசாலா குழம்பு பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம சாமான்கள்லாம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சிடலாம். அதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு நல்லா சுத்தப்படுத்தின மல்லி விதையாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரை கப்பு மல்லி விதைக்குன்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் நல்லா சிவப்பாக இருக்கிற மிளகாயை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழம்பு தூள் நல்லா கலராக இருக்கும். இதுலேயே வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்க போகிறோம். ஸோ மிளகாயும் உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதிலேயே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்குறேன். கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 முழு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே பட்டை இந்த சைஸில் 2 சேர்த்துக்கலாம். கூடவே கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் ஒரு 2 பச்சை கலர் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதில் கல்பாசி 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கூடவே பிரிஞ்சி இலை 2 எடுத்து அதை பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுக்கு சேர்க்க போகிறோம். சுக்கு வந்து இந்த சைஸில் எடுத்துருக்கிறேன். இதனால் இடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இடிக்கிறதுக்கு முன்னாடி சுக்கில் வந்து அந்த தோலை வந்து நம்ம சீவிடணும். சுக்கில் தோலோடு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. தோலை சீவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதையே வந்து மிக்சியில் போட்டோம் அப்படின்னா மிக்சி பிளேடு உடஞ்சிரும். அதனால் வந்து உங்களுக்கு இடிச்சிடலாம் உரலில். இப்போ உங்கள்கிட்ட சுக்கு பொடியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இடித்தது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த சக்கையோடு இருக்குது. இதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த குழம்பு பொடியை நீங்கள் வந்து நிறைய அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிறத விட அப்பப்போ கொஞ்சம் அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாசனை உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு பொடியை வச்சு நீங்கள் எல்லா வகையான மசாலா குழம்பு காய்கறிகள் வச்சு செய்யலாம். அதே மாதிரி நான்வெஜ் போட்டும் குழம்பு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்றைக்கி வந்து இந்த குழம்பு பொடியை வச்சு சுண்டல் வச்சு குழம்பு செய்ய போகிறேன். செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்துக்கு குழம்பு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பும் செய்யலாம். நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சுண்டல் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறேன். சுண்டலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு எடுத்து ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்ச அந்த தண்ணியை வடிச்சிட்டு வேக வைக்கிறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 1 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சுண்டலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 2லேருந்து 3 விசில் வச்சிங்க அப்படின்னா சுண்டல் நல்லா குழையாமல் பக்குவமாக வெந்து வந்துடும். இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இதை வந்து சைடில் ஒரு அடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம வந்து வெங்காயத்தெல்லாம் வதக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா சட்டுன்னு நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1 பாதியமாக இடித்த சோம்பு பொடி வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 காஞ்ச வரமிளகாய் போட்டு சவக்க விட்டுருங்க.
இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். சுக்கு நம்ம போட்டிருக்கிறதுனால இதில் வந்து இஞ்சி போட வேண்டாம். வெறும் பூண்டு மட்டும் 4 பல்ல நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்து கொஞ்சம் சவக்க விடுங்க. கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து லைட்டாக சவப்பாயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எந்த சைஸில் வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே சைஸில் தக்காளி ஒன்றே எடுத்தால் போதுமான அளவு. அது கட் பண்ணினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு இருக்கும். தக்காளியில் அந்த கெட்டி பகுதியை எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைய வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு பாதி அளவு வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லையா குழம்பு மசாலா பொடி, அது வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு செய்ய போகிறேன். நீங்கள் குழம்பு எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிதமான தீயில கருகிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக மட்டும் போட்டு வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வேக வச்ச சுண்டலை வந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஊற்றின தண்ணி இதில் பத்தல, ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து சுண்டல் வேக வைக்கிறப்பே உப்பு போட்டோம், வெங்காயம் வதக்கிறப்ப உப்பு போட்டோம். பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ வந்து சரியாக இருக்குது. அதனால் இப்போ வந்து குழம்ப மூடி வச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஓரளவு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காயை நீங்கள் வந்து அரைச்சிட்டு அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் ஊற்றாமல் இந்த குழம்பு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இதை வந்து சைடில் ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா இதை பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, நான் ஒரு 6 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நல்லா வந்து ப்ரௌன் கலராக இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கப்ப இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை கிள்ளி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கறி வடகம் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மிளகாய்த்தூள், நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே கொஞ்ச நேரம் அந்த மசாலா கருகாமல் வதக்கிட்டு இப்போ இந்த தாளிப்பை நீங்கள் வந்து அந்த சுண்டல் குழம்புல சேர்த்து பாருங்களேன். ரொம்ப நல்லா கமகமன்னு வாசனையோட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.